அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலானும் வந்துட்டுது. இன்றைக்கு ஒரு நோன்பு பூர்த்தியாக முடிஞ்சிட்டுது. இலங்கையை பொறுத்தளவில் கேஸ் சிலிண்டரை பொறுத்தளவில் கேஸ் சிலிண்டர் இல்லை. மக்கள் எல்லாம் அவதியில் என்னடா ஒழுமேண்டு பார்த்தா இருக்கியா, இந்த ஊபரில் புக்கிங் போடுவோம்னு பார்த்தா அதில் பார்த்தாலும் இல்லை. பிக்மியில் போடுவோம்னு பார்த்தா அதுலேயும் இல்லை. புக் இதை ஆர்டர் பண்ணி சரி எடுக்கணும்னு பார்த்தா இல்லை. கடையில் இல்லை. இப்போ ஒரு 2 கிழமையாக கேஸ் சிலிண்டர் இல்லை. இந்த நோன்பு காலத்தில் சகருக்கு சமைக்கிறதுக்கு மக்கள் பருவத்து எழுதிட்டு கதிரிக்கு கேஸ் இல்லாமல் என்னண்டு சொல்லு. கேஸ் இருக்கிறவங்க கேஸ் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டானுங்க. ஒழிச்சு வச்சுக்கிறானுங்களா இல்லையா ஒன்றும் தெரியல. என்னடா இந்த நாடு போகிற போக்குன்னு பார்த்தா விளங்குது இல்லை. எங்கிட்ட நல்லாட்சின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்படியான ஒரு நோன்பு வர்ற நேரம், பெருநாள் வர நேரம், வெள்ளம் பார்த்தா தண்ணி நிப்பாட்டுறாங்க. வெள்ளம் விளம்பி சகருக்கு கொஞ்சம் ஒழுவெடுப்பு பார்த்தா தண்ணி இல்லை. என்ன லோவர் கொழுவெடுப்பு தண்ணி இல்லை. என்னதான் இந்த நாடு போகுதுன்ட்டு எனக்கு தெரியல. என்னன்னு சொன்னாக்கி கேஸ் இல்லை. நீல சிலிண்டர் பார்த்தாலும் நீல கேஸும் இல்லை, மஞ்சள் கேஸும் இல்லை. பொதுவாக சொல்ல போனா ஒரு இடத்துல கேஸ் இருந்து வந்த கேஸுகள் இல்லை. விட்டோம் ஏன்னா பதுக்கிட்டானே விலை கூட போதா இல்லையா ஒன்றும் தெரியல. பூரா போக்க பார்த்தா இருக்க காமெடியாயும் இருக்கு, சிரிப்பாயும் இருக்கு, வேதனையாயும் இருக்குது. இந்த இந்த நோம்பு பெருநாள் வார நேரம் இல்லாட்டிக்கு ஒரு இது முக்கியமான தேவைகள் வார நேரம் எதுண்டான ஒரு பிரச்சனை தானே. இந்த நோம்பு வார நேரம் தான் மனுஷன் இந்த சமைக்கிறதுக்கு சகருக்கு சமைக்கிறதுக்கு இந்த ராவில் சமைக்கணும். அதுக்கு அந்த கேஸ் இருந்தால் கொஞ்சம் லேசாக இருக்கும். இந்த கேஸ் சிலிண்டர் பார்த்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர் இப்போ 2 கிழமையாக கேஸ் இல்லை, மஞ்சளும் இல்லை, நீளமும் இல்லை. என்னதான் இந்த நாள் இப்படி போகுதோ எனக்குண்டா தெரியும். நாட்டை பார்த்தா நல்லா போகுதுன்னு சந்தோஷப்படுறதா, இப்படி நடக்கக்குள்ள வேதனைப்படுறதா ஒன்றும் தெரியுதில்லை. அவங்க உத்தியோகபூர்வமாக நீல கேஸ் சிலிண்டர் கேஸ் கம்பெனிக்காரனார் வச்சுக்கான் தேவைக்கு அதிகமாக கேஸ் இருக்குன்னு. தேவைக்கு அதிகமாக கேஸ் இருக்குன்னு எங்கடா கேஸ் கடவுளியே சரி போடணுமே. ஆர்டர் பண்ணுறதுக்கு பார்த்தா அங்கேயும் கேஸ் இல்லை. உங்கள் கேஸ் விற்கிற கடைக்கு போய் எடுக்கணும்னு பார்த்தா அங்கேயும் கேஸ் இல்லை. இப்படியே போய்கிட்டீங்கன்னா மனுஷனுக்கு நிலைமை என்ன? மறுபடியும் மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இருக்க வேண்டிய கட்டம் வரப்போதோ சரியா. நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மட்டும் நம்புகிறோம். ஆனால் இப்படியான நிலைமையில கேஸுகள் நோம்பு டைமில் கேஸ் இல்லாட்டிக்கு நோம்பு டைமில் தான் மனுஷனுக்கு மிச்சமே கேஸ் தேவைப்படுது. என்னத்தை சொல்லவே. சரி, அல்லாதான் நல்லா போதுமானவன். இந்த நோன்பு காலத்தை எல்லாம் சிறப்பாக அமைக்கிறதுக்கு எல்லாம் இறைவன் தான் எங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். ஓகே, ஜிசாக்கல்லா ஹை. நான் ஆதங்கத்தை எதில் கொட்டணும்? நாங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு சோசியல் மீடியாவில் கத்துறோம். இப்படியான விஷயத்துக்கு 4 பேர் வேண்டாம் கேஸ் தானே சின்ன பிரச்சனை தானேன்னு சொல்லி இதை பற்றி பேசுகிறோம். இல்லை ஒருத்தரும் ஏன்னு சொன்னால் இதுகளை பற்றி பேசினா தான் 4 இடத்த பதவியே வரும். கேஸ் இல்லை இந்த நாட்டில் முக்கியமாக முட்டை பூச்சி மாதிரி இருந்தது கொண்டு நடக்க போகிறதில்ல. நான் இந்த நோம்பு நேரத்தில் ஒருத்தரோடையும் ஒன்றும் பேச விடாமே, ஒன்றும் பிரச்சனைகளை வளர்த்துக்கொள்ள வேணாம், ஒன்றும் பாய்த்தக்கம் போட வேணாம், ஒருத்தரோடையும் பிரச்சனை காக்க வேணாம்னு சொல்லி கொடுத்தா நானும் கொஞ்சம் நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ நான் வீடியோ போடுறதே இல்லை. பார்த்தா கேஸ் சிலிண்டர் இல்லை. என்ன சொல்லையா? ஓகே, ஜிசாக்கல்லா ஹை.